வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆப்டி தமிழா. ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம ஐடிபிஐ ஜூனியர் அசிஸ்டன்ட்ஸ்க்கான ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். இது வந்து நமக்கு செட் 6. நம்ம சேனல்ல ப்ரீவியஸாக 5 வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கோம். நீங்க இன்னும் அந்த வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பை சார்ட் ஷோஸ் இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் 5 members A, B, C, D, E of a family. Another pie chart shows total expenditure on different types of expenditure. இங்க டோட்டல் இன்கம் வந்து எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் சேவிங்ஸ். ஸோ இங்கே இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ வந்து பார்த்தீங்கன்னா 108 டிகிரி, பி வந்து 36 டிகிரி, சி வந்து 32 டிகிரி, டி வந்து 22 டிகிரி அண்ட் இ வந்து பார்த்தீங்கன்னா 162 டிகிரிஸ். ஓகே, அப்போ டோட்டல் இன்கம் வந்து எவ்வளோ டிகிரிஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ டோட்டல் இன்கம் வந்து 360 டிகிரிஸ் இருக்கும். சரியா? அண்ட் இங்கே எக்ஸ்பென்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன்ல வந்து 25% ஸ்பெண்ட் பண்றாங்க, பில்லிங்க்கு வந்து அதர் பில்ஸ்க்கு வந்து 10%, ரெண்ட்டுக்கு வந்து 20%, ஃபியூலுக்கு வந்து 8%, மூவிஸ்க்கு வந்து 7%, அண்ட் ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30%. ஓகே, ஃபைன். ஸோ இதை தவிர்த்து வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வேற எதுவுமே கொடுக்கல. ஸோ என்னன்னா இங்கே டோட்டல் இன்கமும் கொடுக்கல. ஸோ மேபி கொஷின்ல எதுனா கொடுத்துருப்பாங்க. சரியா? நம்ம டேரக்டா கொஷின் உள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. If expenditure on bill is paid by 50% of B's income, then find total saving of family is what percentage less than total income of family. ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா டோட்டல் இன்கம் வந்து 360 அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிக்கலாம். அதில் பி வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறான், சாரி எவ்வளோ ஏர்ன் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 36 ருபீஸ் வந்து ஏர்ன் பண்ணுறான். ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் பில் இஸ் பெய்ட் பை 50% ஆஃப் பிஸ் இன்கம். ஸோ பியோட இன்கம் வந்து 36. ஸோ இதுல 50% எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18. ஸோ இந்த 18 ருபீஸை வச்சு அவங்களால என்ன பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பில்லை வந்து பே பண்ண முடியுது. ஸோ அந்த 18 வந்து எவ்வளோ பர்சன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10%. அப்போ 100% அப்படிங்கிறது எவ்வளோ வரும்? 180 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, நீங்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த டோட்டல் சேவிங் ஆஃப் ஃபேமிலி. ஓகே, ஸோ டோட்டலா 360, அதில் எக்ஸ்பென்ஸ் வந்து 180, அப்போ சேவிங்ஸ் வந்து 180. ஸோ டோட்டல் savings of the family is what percentage less or than total income of the family. So total income of family எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 360. அப்போ நான் கேன்சல் பண்ணால் 1 and 2. ஸோ 1/2 அப்படிங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50%. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இஃப் டோட்டல் இன்கம் ஆஃப் ஆல் த 5 members இஸ் ஈக்குவல் டு டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த ஃபேமிலி. ஓகே, ஸோ டோட்டல் இன்கம் வந்து 360, டோட்டல் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 360. Then find income of E is what percentage more or less than income of all on food. Okay, so என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா income of E. Okay, so income of E 162 is what percentage more or less than expenditure of all on food. Okay, ஸோ இங்க 100% வந்து நமக்கு இங்க 360 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ இதை பேஸ் பண்ணி ஃபுட்டுக்கு எவ்வளோ 30. ஸோ 30 வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 108. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் ஆஃப் இ அண்ட் எக்ஸ்பென்ஸ் ஆன் ஃபுட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 108. கொஸ்டின் என்னது, இன்கம் ஆஃப் இ இஸ் வாட் பர்சன் மோர் ஆர் லெஸ் தென். ஸோ இங்கே வந்து எவ்வளோ அதிகமாக இருக்கு, ஸோ இங்கே வந்து கண்டிப்பாக 54 கிட்ட வந்து அதிகமாக இருக்கு. ஸோ 54 இஸ் வாட் பர்சன் மோர் ஆர் லெஸ் தென் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஃபுட். ஓகே, ஸோ ஃபுட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 108. ஸோ 54/8 அப்படிங்கிறது என்னது 1/2. ஸோ 1/2 அப்படின்னா 50%. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50%. Next one, the sum of expenditure of A on education and bill is 2,500. Okay, so A on education and bill 2,500. And the sum of expenditure of A on education and B on education. Okay, so A on education and B on education is 4,500. If the ratio of expenditure of A on education to expenditure of A and bill is 5:3, அதாவது 2,500 வந்து 5:3 ரேஷியோல ஸ்பிட் பண்ணோம் அப்படின்னா, அதாவது எஜுகேஷனுக்கும் பில்லுக்கும் அதை பேஸ் பண்ணி எஜுகேஷன் கண்டுபிடிக்கலாமா? ஸோ 2,500 டிவைட் பை 8 into 5. ஓகே, ஸோ நான் கேன்சல் பண்ண அப்படின்னா வந்து எனக்கு 312.5 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, ஸோ 312.5 அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 312.5 into 5 அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ 1. ஓகே, ஸோ 1562.5
ஓகே. ஸோ ஏ ஆன் எஜுகேஷன் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1562.5. பி ஆன் எஜுகேஷன் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டல் எஜுகேஷனுக்கு வந்து ஏவும் பி எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க 4500. ஸோ 4500 இருந்து 1562.5 நான் சப்ட்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுறது, 0ல இருந்து 5 போச்சுன்னா 5 அப்படிங்கிறது நமக்கு 9, 9ல இருந்து 2 போச்சுன்னா 7. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 7.5ல வந்து எண்ட் ஆகணும். ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஆன்சர் வந்து 2937. Okay. Next, if total expenditure is equal to income of all the persons. Okay, so total expenditure and the income of all the persons. Okay, total expenditure is equal to total income of all the persons. Then find the average of expenditure on education, food and rent. Okay, sorry, இது வந்து நமக்கு education, okay, food and rent. அதாவது 25 plus 20 plus 30. So 75. அப்போ 75 அப்படிங்கிறது, ஸோ 75/3 அப்படிங்கிற எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25%. ஓகே, இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஈக்குவல் டு டோட்டல். ஓகே, ஃபைண்ட் த ஆவரேஜ் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, தென் ஃபைண்ட் த ஆவரேஜ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த எஜுகேஷன். ஓகே, ஸோ 360ல 25% அப்படிங்கிறது நமக்கு 90. ஓகே, ஸோ ஆவரேஜ் expenditure on food, rent and education is how much percent more or less in income of A and B together. So income of A and B together. So எவ்வளோ ஆகுது இங்க? So 180 and 36 அப்படிங்கிறது 144. ஓகே, ஃபைன். ஸோ நான் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எந்த டேபிள்ல கேன்சல் பண்ணலாம்? ஓகே, 9 டேபிள்ல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 10 டைம்ஸ், இங்க நமக்கு 154 16 டைம்ஸ். இன்னமும் நான் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எனக்கு 5 and 8. ஸோ 5 and 8 அப்படின்னா எவ்வளோ கம்மியா இருக்கு? 3/8 கம்மியா இருக்கு. ஸோ 3/8ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37.5. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இஃப் ஃபேமிலி ஸ்பெண்ட் 3/5 ஆஃப் இட்ஸ் டோட்டல் இன்கம். ஓகே, ஸோ டோட்டல் இன்கம் வந்து நம்ம எவ்வளோ எடுத்தோம் அப்படின்னா 360. ஸோ 360ல 3/5 வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 216. ஓகே, ஸோ 360ல 216 வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. Then find expenditure on education and rent is what percentage more than income of C and D together. Okay, so expenditure on education and rent. Okay, so expenditure on education and rent. Okay, so 45% of 2116, okay, 216 is what percent more than income of C and D. Okay, income of C and D. So 54. So இதனுக்கு 1 time, இதனுக்கு 4 time, அதாவது 45% of 4. Okay, so into 4 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஸோ நான் இன்னமும் கேன்சல் பண்ணாமல் எனக்கு 1 time, இது எனக்கு 25 times. ஸோ இன்னமும் கேன்சல் பண்ணோம்னா 9/5. ஸோ 9/5 அப்படிங்கிறது 180. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா வாட் பர்சன்டேஜ் மோர். அப்போ பேஸ் வந்து நம்ம 100 எடுத்துட்டோம் அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கு? 80% வந்து அதிகமாக இருக்கு. ஸோ இதோட ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80%. ஸோ இந்த வீடியோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.